தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடிக்கு பாடம் கற்பித்தார் விஜய். எடப்பாடிக்கு பாடம் கற்பித்தார் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். அனைத்து கட்சிகளும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. எடப்பாடி தொகுதியில் நிறுத்தப்பட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் மற்றும் மாற்று வேட்பாளர் 2 பேரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் மனுக்களை வாபஸ் வாங்கிவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். விசாரித்த பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வாங்கி கொண்டு அவர்கள் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டார்கள். இதனால் சுலபமாக வெற்றி பெறலாம் என எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டார். ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. உடனடியாக ஒரு சுயேட்சை வேட்பாளரை தத்தெடுத்தார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தத்தெடுத்த சுயேட்சை வேட்பாளர் தோற்றுப்போனார். எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். ஜோசப் விஜய் சுனாமியில் தமிழ்நாடு முதலமைச்சரே தோற்றுப்போனார். கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் எடப்பாடியில் போட்டியிட்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமியே தோற்று போயிருப்பார். ஆனால் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரை பணம் கொடுத்து வாங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதன் மூலம் வெற்றி பெற்றார். எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் கற்பிக்க ஜோசப் விஜய் திட்டமிட்டிருந்தார். தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை இரண்டாக உடைத்தார். வெற்றி பெற்ற 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 25 பேர் எஸ்பி வேலுமணியை தலைவராக தேர்ந்தெடுத்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கே நம்பிக்கை தீர்மானத்தின் போது ஆதரவளித்தனர். அதிமுகவை இரண்டாக உடைத்தார். தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காமல் மதச்சார்பற்ற கூட்டணியுடன் தான் தங்கள் அரசு என்று கூறி சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி அணி சட்டமன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து விட்டார். தற்பொழுது அதிமுக இரண்டுபட்டு உள்ளது. எடப்பாடி தொகுதியில் அதிமுகவை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரை பணம் கொடுத்து வாங்கினர். தற்பொழுது அதிமுகவை இரண்டாக உடைத்துள்ளார் ஜோசப் விஜய். மேலும் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அதிமுகவை சார்ந்த மூத்த தலைவர்கள் பலர் தினந்தோறும் விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த ஒரு பாடம் கற்பித்துள்ளார் ஜோசப் விஜய். எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட தாவேகா வேட்பாளரை பணம் கொடுத்து போட்டியிலிருந்து விலக செய்ததற்கு பதிலடி கொடுப்பதற்காக தற்பொழுது அதிமுகவையே இரண்டாக உடைத்துள்ளார் வருகின்ற ஜோசப் விஜய். வருகின்ற சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுக கண்டிப்பாக 2 அணிகளாக போட்டியிடும். அதிமுக தற்பொழுது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அடுத்து நடைபெறுகின்ற தேர்தல்களில் 5வது, 6வது இடத்துக்குத்தான் தள்ளப்படும். நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளை விட இனிமேல் அதிமுக குறைவாகத்தான் வாங்கும். அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது.